Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது எக் கேப்சிகம் பிரெட் டோஸ்ட். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது மாதிரி ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். எக் கேப்சிகம் ரெண்டுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 4 எக்கு அல்லது 5 எக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம டோஸ்ட் கூட ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சுட்டு நம்ம தவாவில் வச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு டோஸ்டர் இருந்துச்சுனாலும் டோஸ்டரில் வச்சு எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டும் நல்லா. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது நம்ம கிள்ளி வச்சுருக்கிறோம். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது வேணும்னா நீங்கள் ப்ரெட்டுக்கு நடுவுலையும் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து என்னென்னா ப்ரெட்டு கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம 3 எக் எடுத்து உடச்சி வச்சுருக்கிறோம். அதாவது ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். இது கூட ஒரே ஒரு குடமிளகாய் பொடியாக நறுக்கிருக்கு, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு சைடு வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சைடில் எக்கு கூட நம்ம கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், இது ரெண்டும் ஆட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம எக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம குடமிளகாய், வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டோம். இப்போது பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். போதும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டில் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே மேலே வச்சுக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. இது மேலே இன்னொரு சைஸ் ப்ரெட் வச்சுக்கலாம். இதை வந்து அப்படியே நம்ம டோஸ்டரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். மேலே வந்து நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். டோஸ்டரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆகிடும். லாக் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். சுவையான எக் கேப்சிகம் பிரெட் டோஸ்ட் ரெடி. எக் கேப்சிகம் பிரெட் டோஸ்ட் எப்படி செஞ்சீங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு லைக் பண்ணிங்கன்னா கோபி சுதா கோவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பண் என்னாம் பாடற்கு இயைபின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். விளக்கம்: பாடலோடு பொருந்தவில்லை என்றால் இசை என்ன பயனுடையதாகும்? அதுபோலவே கண்ணோட்டத்தோடு அமையாத கண்களாலும் பயன் இல்லை. Pebbles Tamil.